தமிழக செய்தி தொலைக்காட்சிகளில் நடக்கக்கூடிய விவாத நிகழ்ச்சிகளில் எப்படி ஒருதலை பட்சமாக செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்கோம். அந்த நெறியாளர்களை நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கோம். அவங்க தவறு செய்யும் போது நம்ம அதை சுட்டி காட்டுறோம். அதே மாதிரி அவங்க சரியாக செயல்படும் போது அதை பாராட்ட வேண்டியதும் நம்மளுடைய கடமை. என்னங்க, தமிழக மீடியாவில் ஒரு நெறியாளர் சரியாக செயல்பட்டிருக்காரா, நேர்மையாக செயல்பட்டிருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், அது நடந்திருக்கு. அந்த விவாத நிகழ்ச்சியோடைய ஒரு கிளிப்பிங் நானும் பார்த்தேன். அதுக்கப்புறம் போயிட்டு யூடியூப்பில் அந்த கிளிப்பிங்கோடைய ஒரு 10 நிமிட வீடியோவை நான் முழுசாக பார்த்தம்போது தான் எனக்கும் தெரிஞ்சது, சரி கரெக்டான கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னு தோணுச்சு. இப்போ நம்ம எதிர்பார்க்கிறதும் அதுதான். தமிழக மீடியாவை நம்ம விமர்சிக்கிறதுக்கான காரணம், அவங்க திமுகவை கேள்வி கேட்கல, பாஜகவை மட்டும் கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக கிடையாது. நீங்கள் மீடியாவாக இருக்கும்போது நீங்கள் எல்லாரையும் சமமாக மதித்து கேள்வி கேளுங்க. பாஜகவை எப்படி கேள்வி கேட்குறீங்களோ, அதிமுகவை எப்படி கேள்வி கேட்குறீங்களோ, அதே மாதிரி திமுகவையும் கேள்வி கேளுங்கள். திமுகவுடைய கேள்வியை மக்கள்கிட்ட திணிக்காதீங்க, திமுகவுடைய கருத்துக்களை மக்கள்கிட்ட திணிக்காதீங்க. இதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். அவங்கள பாஜகவை கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை, திமுகவையும் கேள்வி கேளுங்கள்னு தான் சொல்கிறோம். அதைத்தான் இந்த நெறியாளர் பண்ணியிருக்காரு. மரிய ரீகன் சாமிக்கண்ணு அப்படிங்கிற இந்த நெறியாளர் நான் இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறேன். மேபி ஏற்கனவே பார்த்துருக்கலாம், அவருடைய பெயர் எனக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியில் இந்த கேள்வி நேரம் அந்த விவாத நிகழ்ச்சியை நீங்கள் அடிக்கடி பார்த்துருக்க முடியும். அந்த நிகழ்ச்சியில் இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு இப்போ ஒரு நாடகம் நடத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதை பற்றின ஒரு விவாத நிகழ்ச்சி. இந்த விவாத நிகழ்ச்சியில் கட்சிக்காரங்க யாருமே இல்லை, எல்லாருமே அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் இப்படித்தான் அங்கே உட்கார்ந்துருக்காங்க. ஸோ கட்சிக்காரங்க ஏன் வரல அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் என்ன நடந்தது, அந்த நெறியாளர் என்ன கேள்வி கேட்டார், அதற்கு அரசியல் விமர்சகர் அப்படிங்கிற பெயரில் உட்கார்ந்துட்டு இருந்த திமுக ஆதரவாளர் அவர் என்ன பதில் சொன்னார், இதை பற்றி நம்ம பார்ப்போம். ராஜகம்பீரம், இது அப்படித்தானே அவர் சொல்றாரு. நீங்க ஏற்கனவே கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில திமுக அரசாங்கம் கொடுத்த பல திட்டங்கள் செயல்படுத்தப்படலை அப்படின்றப்போ இதை நீங்க அதை ஒட்டி தானே பார்க்கணுன்றாரு. தேர்தல் வாக்குறுதியிலே திமுக சொன்ன பல கோரிக்கைகளை அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறாங்க. நிறைவேற்றவே இல்லை என்று சொல்வது அப்பட்டமான பொய். இப்போ மகளிர் உரிமை தொகை எடுத்துக்கிட்டா 1,15,00,000 பேருக்கு இந்த முகாமிற்கு முன்னாடியே வழங்கப்பட்டு விட்டது. மகளிர் உரிமை காலை உணவு திட்டம் நிறைவேற்றிருக்காங்களா இல்லையா? நான் முதல்வன் திட்டம் நிறைவேற்றிருக்காங்களா இல்லையா? எத்தனையோ திட்டங்கள் நிறைவேற்றிட்டு இருக்காங்க. இன்னைக்கு டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு தேர்வு மையங்கள் பயிற்சி கொடுக்கறாங்களா இல்லையா? ஐபிஎஸ் ஐஏஎஸ் பயிற்சி மையங்களை உருவாக்கி இருக்காங்க. இந்த திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நிறைவேற்றியது மொத்தமே 4 திட்டங்கள் தான். 1 மகளிர் உரிமை தொகை, 2வது விடியல் பஸ் பயணங்கள், பெண்களுக்கு இலவச பஸ் பயணங்கள், 3வது காலை உணவு திட்டம், 4வது நான் முதல்வன் திட்டம். இந்த 4 திட்டங்களை தான் தொடர்ச்சியா இவங்க எல்லா மேடைகளையும் மாத்தி 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 சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா வேற சொல்றதுக்கு எதுவும் இல்லை. வேற ஏதாவது செஞ்சிருந்தா நீங்க சொல்லலாம். இவங்க வேற எதுவுமே இல்லைங்கிறதுனால நாங்க இதை செய்யலையா, நாங்க அதை செய்யலையா அப்படின்னு இதே நிகழ்ச்சியில இந்த மகளிர் உரிமை தொகை பிளஸ் நான் முதல்வன் திட்டம் இதையெல்லாம் கிட்டத்தட்ட 2-3 தடவை அவர் உச்சரிச்சுட்டே இருக்கார். அதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கார். வேற ஒண்ணுமே இல்லை. இங்க என்ன கேள்வி? திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகளை நீங்க நிறைவேற்றவே இல்லை. இவர் மகளிர் உரிமை தொகைன்னு சொல்றாரு இல்லையா, நீங்க தேர்தல் வாக்குறுதியா என்ன கொடுத்தீங்க? தமிழகத்தில் உள்ள மகளிர் அனைவருக்கும் மாதம் ரூபாய் 1000 தானே கொடுத்தீங்க. அப்புறம் எங்கிருந்து அது 1,15,00,000 ஆச்சு? எல்லாருக்கும் கொடுக்குறேன் அப்படிங்கிறது தானே உங்களுடைய வாக்குறுதி. அப்போ இன்னைக்கு இதே மாதிரி உங்களுடன் ஸ்டாலின் ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அதுல நாங்க விடுபட்டவர்களுக்கு கொடுக்க போறோம் அப்படின்னா அப்ப 4 வருஷமா ஏன் கொடுக்கல? அப்ப நீங்க மக்களை ஏமாத்திருக்கீங்க அப்படிங்கறத தான் உண்மை. அதை மறைக்கிறதுக்காக நாங்க எல்லாம் நிறைவேற்றிட்டோம் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? இவர்கிட்ட எல்லாம் பாயிண்டே கிடையாது. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, சத்தம் போட்டு பேசுறாரு. அங்க இருக்கிறவங்களோ எல்லாரையும் விட இவர் சத்தமா பேசுறதுனால இவர் பேசுறது உண்மை நம்பிடுவாங்களாமா எல்லாரும். நான் ஒண்ணு கேட்கிறேன், உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தினுடைய நோக்கம் என்ன? வாட் இஸ் அஜெண்டா? என்ன கேக்குறேன்னா, எதிர்க்கட்சிகளுக்கு ஜெயிக்க மாட்டோம்னு அச்சம் இருக்கிறது. அரசாங்க பொலிட்டிக்கலா அதை வச்சிடலாம். ராஜகம்பீரம் பாஸ், நான் கேட்கிறது உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் கொண்டு போய் சேர்க்கிறாங்கன்னா அதற்கான நோக்கம் என்னன்றது மட்டும் சொல்லுங்க. மக்கள் குறைந்து இருக்கிற அந்த முயற்சி ஏற்கனவே கலெக்டர் ஆபீஸ்ல குறைந்து இருக்கும் முகாம் நடக்கிறது. அது இன்னும் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் எப்பவுமே பெண்டிங்ல இருந்துகிட்டே இருக்கு. அதை நிவர்த்தி செய்யணும். முடிமன் ராமசாமி கேட்ட
அதே கேள்வியை நான் கேட்கிறேன். 2021 இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா யாருக்குமே தெரியாது. கேட்டால் மக்களுடைய குறை தீர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் வந்து மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குது. இந்த திட்டம் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம் இது வந்து ஏற்கனவே திமுக அரசாங்கத்தாலேயே ஏற்கனவே பல பெயர்களில் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டம். இது ஒன்றும் புதுசு கிடையாது. வழக்கமாக திமுகவை பார்த்து நம்ம எப்படி கிண்டல் பண்ணுவோம், எப்படி விமர்சனம் வைப்போம், அடுத்தவங்க திட்டத்தை எல்லாம் வந்து இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க, அடுத்தவங்க திட்டத்துக்கெல்லாம் வந்து இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி இவங்களுடைய பேரை எங்களுடைய திட்டம் அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு தானே நம்ம விமர்சனம் வைப்போம். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, திமுக அவங்க ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு அதே திட்டத்தை பெயரை மாற்றி ஸ்டிக்கர் ஒட்டி மறுபடியும் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தடவை இல்லை, 4 தடவையாக பண்ணியிருக்காங்க. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அது என்ன உங்களுக்கே தெரியும். உங்கள் தொகுதியில் முதலமைச்சராக வந்து என்னென்ன தேவைகள், என்னென்ன கோரிக்கைகள், இதையெல்லாம் வாங்கிறது தான் அது திட்டம். அதற்கு பிறகு முதல்வரின் முகவரி அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம். அதுலேயும் வந்து ஸ்டாலின் படம் தான் இருந்தது. முதல்வரின் முகவரி என்ன, முகவரிக்கு நம்ம என்ன லெட்டர் எழுத போகிறோம், நம்மளுடைய குறைகள் கோரிக்கைகள், இதுதான் அதே திட்டம் தான், பேர் மட்டும் வேற, முதல்வரின் முகவரி. அடுத்ததாக மக்களுடன் முதல்வர். இப்போ முதல்ல உங்கள் தொகுதியில் முதலமைச்சர், அடுத்தது முதல்வரின் முகவரி, அடுத்தது மக்களுடன் முதல்வர். அங்கேயும் அதே தான். மக்கள் வந்து வேற என்ன கேட்க போறாங்க, இவர்கிட்ட 5-10 கடன் கேட்க போறாங்களா, இல்லை வந்து டெய்லி வந்து டீ வாங்கி கொடுங்க, காஃபி வாங்கி கொடுங்கன்னு கேட்க போறாங்களா? அவங்களுடைய கோரிக்கைகள், மனுக்கள், இதைத்தான் வந்து திரும்ப திரும்ப பண்ண போறோம். இதற்காக வந்து ஒவ்வொரு வாரமும் கலெக்டர் ஆஃபீஸில் வந்து மக்கள் குறை தீர்ப்பு நாள் நடக்கும். அங்கே போய் மக்கள் வந்து மனு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இல்லை எங்கெங்கெல்லாம் வந்து எம்எல்ஏக்கள் வராங்களோ, அமைச்சர்கள் வராங்களோ, மேயர்கள் வராங்களோ, அவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து குறைகள் மனுக்கள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் இதுவும் நடக்கிறது இல்லை. அப்படி இது எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா இப்போ 3 பேர் வச்சாச்சு ஏற்கனவே. இது 4வது பெயர் உங்களுடன் ஸ்டாலின். இந்த திட்டம் எல்லாத்துக்குமே டிஐபிஆர், இங்கே இருக்கக்கூடிய செய்தி ஒளிபரப்புத்துறை, அவங்க எவ்வளவு விளம்பரம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. ஒவ்வொன்றத்துலையும் வந்து அரசாங்கத்துடைய பணத்தை எடுத்து இங்கே திமுக ஸ்டாலினை முன்னிறுத்த பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அது மட்டும்தான் இவங்களுக்கு இதனுடைய பலன். ஒரே திட்டம், 4 பெயர்கள். இதுதான் வந்து இன்னைக்கு திமுக செஞ்சிருக்கிறது. இது பெருசாக யாருக்கும் தெரியல. அவங்க ஒவ்வொரு முறையும் என்னவோ புதுசு புதுசாக திட்டம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. 4 வருஷத்தில் 4 திட்டம், ஆனால் ஒரே அஜெண்டா தான், ஒரே திட்டம் தான், பேர் மட்டும் 4. சட்டமன்ற தேர்தலுக்காக ஒரு கேம்ப் நடத்துறாங்க. மக்கள் குறைதீர் கூட்டம் மக்களுக்கான புகார் பெட்டின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. புகார்கள் சேர்க்கப்பட்டது. அதுக்குன்னு தனியான செயலர் ஒருத்தர் கொண்டு வந்து நியமிச்சிங்க. அதனுடைய நிலைமை என்ன? அப்போ அது செயல்படலையா? 1. 2வது, கிராம சபை கூட்டம் நடக்குது, அதே மாதிரி மக்கள் குறைதீர் கூட்டம் நடக்குது. இந்த 3 மாடலும் ஃபெயிலியர் ஆனதனுடைய விளைவு தான் இந்த உங்களுடன் ஸ்டாலினா. ஃபெயிலியர் ஆனதுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? ஏன் இந்த திட்டத்தை நடத்தணும்? ஃபெயிலியர் ஆனதுக்கு என்ன ஆதாரம்? ஏன் இந்த திட்டத்தை கொண்டு வரணும்? ஆதாரம் சொல்லுங்க. ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு உங்களுடன் ஸ்டாலின் ஆதாரம் சொல்லுங்க. உங்களுடன் ஸ்டாலின் இல்ல உங்களுடன் ஸ்டாலின்றது ஏற்கனவே இருந்த அதே ஃபார்மட்டோட இன்னொரு வடிவம் தானே, எக்ஸ்டென்ஷன் தானே. அதுல என்ன தப்பு? அது ஏன் செய்றீங்கன்னு கேக்குறாங்க. இப்போ அப்போ அந்த ஒரு அரசாங்கம் செயல்படலைனா ஏன் செயல்படலைன்னு கேட்கலாம். செயல்படுற அரசாங்கத்தை அந்த புள்ளியில தான் ஏன் செயல்படுறீங்கன்னு கேக்குறது என்ன நியாயம்? அந்த புள்ளியில தான் கேள்வி கேக்குறாங்க, எதிர்க்கட்சிகள் கேக்குறாங்க. அரசாங்கம் ஏன் செயல்படலை அப்படின்லாம் கேட்கல. ஏற்கனவே ஒரு பெயரில் அதே திட்டம் இருக்கும்போது இப்போ வேற பெயரை மட்டும் மாத்திட்டு இப்போ இன்னொரு திட்டம் அப்படின்னு புதுசா திட்டம் அப்படின்னு சொல்லி ஏன் மக்களை ஏமாத்துறீங்க? இப்போ ஸ்டாலின் வந்து நீங்க என்னவெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு கேட்டா இவர் என்ன பண்ணுவாரு? அடுத்த உங்கள் தொகுதியில் முதலமைச்சர்னு நான் ஒரு திட்டம் கொண்டு வந்தேன், முதல்வரின் முகவரின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தேன், மக்களுடன் முதல்வர்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தேன், உங்களுடன் ஸ்டாலின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தேன் அப்படின்னு 4 திட்டத்தை வாசிப்பார். இது எல்லாமே ஒன்று தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மக்களை வந்து முட்டாளாக்குறீங்க. அப்படி முட்டாளாக்கிட்டு இங்கே உட்காந்து ஆதாரம் எங்க அப்படின்னா என்ன? இதுக்கு வந்து நீங்கள் பேரை மாத்துறீங்க ஒரே திட்டத்துக்கு. இதையே வந்து எதிர்க்கட்சிகள் பண்ணியிருந்தா இவங்க சும்மா இருந்திருப்பாங்களா? கிழிச்சு தொங்க விட்டுருக்க மாட்டீங்க. ஏன் அரசு பணத்தை ஒரு திட்டத்தை இதே மாதிரி ஒரு திட்டத்தை எடப்பாடி கொண்டு வந்தாரா? ஆட்சியில் இருக்கும்போது கொண்டு வந்தாரா? எடப்பாடி கொண்டு வந்தாரா? நீங்க ஏதாவது செஞ்சுட்டு நாங்க மாதிரி செய்யலன்னு சொன்னா பரவாயில்ல. நீங்க டிஎன்பிசி எக்ஸாம் வந்து வெளி மாநிலத்தவரெல்லாம் எழுதலாம்னு நீங்க ரிலாக்ஸ் பண்ணி விட்டீங்க. நீங்க வந்து இந்தியாவினுடைய கருப்பு சட்டங்கள் வந்து வேளாண்மை திருத்த சட்டத்துல இருந்து குடியுரிமை திருத்த சட்டத்துல இருந்து எல்லா மோசமான சட்டங்களையும் ஆதரவு தெரிவிச்சீங்க. என்ன யோக்கியதையோட கடந்த கால ஆட்சியை நீங்க சிறப்பா பண்ணிட்டீங்கன்னு நீங்க ஊரா போய் நீங்க வந்து மக்களை சந்திக்க போறோம், மக்களை தமிழகத்தை காப்போங்கிறீங்க. கட்சியவே காப்பாற்ற முடியாதவங்க. திமுகவை வந்து கேள்வி கேட்டு கார்னர் பண்ணா அவன் உடனே எங்க போவான் அப்படின்னா நீ மட்டும் ஒழுங்கா அப்படின்னு போவாங்க.
இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயத்துக்கு நீ பதில் சொல்லணும். 4 வருஷமா ஆட்சியில் இருந்துகிட்டு இப்பவும் நான் வந்து அதிமுக ஆட்சியை பத்தி பேசுவேன் அப்படின்னா, அப்ப நம்ம அதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியை பத்தி பேசலாமா? இதுதான் வந்து இந்த திருட்டு திராவிடம்ங்கிறது. இந்த திருட்டு கும்பல் இப்படித்தான் வந்து மக்களை ஏமாத்தும், இப்படித்தான் தப்பிச்சு ஓடிடுவாங்க. ஏன்னா இவங்களால கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது, அதுக்கு தைரியமும் கிடையாது, கோழைகள். என்னுடைய கேள்வி ரொம்ப எளிமையானது, ரொம்ப சிக்கனமானது. நான் கேட்கறது, ஏற்கனவே இருந்த 3 திட்டங்கள் அரசு 2021 சட்டமன்ற தேர்தலில் புகார் பெட்டி வைக்கிறீங்க, அங்க போய் மக்களுடைய புகாரை ஒவ்வொரு தொகுதியிலும் வாங்குனீங்க. இல்ல தவறு இல்ல. எத்தனை திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்குது? தேர்தல் வாக்குறுதி எத்தனை நிறைவேற்றப்பட்டிருக்குது? இதுல இருந்து இன்னொரு திட்டத்தை கொண்டு வந்தீங்கனால நாங்க சொல்ல முடியுது. இப்ப மகளிர் உரிமை தொகை 1,15,00,000 பேர் கொடுத்திருக்காங்கன்னா நிறைவேற்றப்பட்டதனுடைய அறிக்கை தான் அது. மாணவர்கள் பயன்பெறுகிறார்கள், நிறைவேற்றப்பட்ட திட்டம் தான் அது. எல்லாமே நிறைவேற்றப்பட்ட திட்டம். நிறைவேற்றாத காலை உணவு திட்டம் வந்து சிறந்த திட்டமா இல்லையா? உலக நாடுகளே பாராட்டுதா இல்லையா? அதற்கான திட்டம் தான். ஒரே ஒரு நிமிஷம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் என்ன சொல்றார்? 90% மேல திட்டங்கள் நிறைவேற்றப்படல. அதுக்கு என்ன ஆதாரம்? அவர்கிட்ட தான் கேட்கணும். ஏங்க நீங்க சிபிஎம் செயலாளர் வந்து அவர் அட்டென்ஷன் கிரியேட் பண்றதுக்காக அவனு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆதாரம் இருக்கு? 90% நிறைவேற்றப்பட்டிருக்குங்க. அட்டென்ஷன் கிரியேஷனை எதிர்க்கட்சிகள் செய்யலாம், திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எப்படி செய்வாங்க? அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கிறது. எல்லாருமே எல்லாமே திமுக சேர்ந்து இருப்பாங்கல்ல. அவர் தனியா கட்சி நடத்துறாருன்னா அவருக்குன்னு தனியா சித்தாந்தம் இருக்கு, தனியா கொள்கை இருக்கு. அவர் கேட்பாரு. அவர் தொழிலாளர் போராட்டங்களை அவங்க வழி நடத்துவாங்க. அதுக்காக வந்து திமுகவுக்கு வந்து ஜால்ரா அடிக்கணும், கூட்டணியில இருந்தா ஜால்ரா அடிக்கணும். அப்பதான் சரியான கேள்வி கேட்கிறேன். எல்லா நிறைவேற்றப்படாததுக்கு ஆதாரம் சொல்லுங்க. நிறைவேற்றறதுக்கு ஆதாரம் திமுக அரசாங்கத்தில் நிறைவேற்றாததுக்கு ஆதாரம் சொல்லுங்க பாப்போம். எதெல்லாம் நிறைவேற்றணும் ஆதாரம் சொல்லுங்க. கூட்டுறவு தலைவர் ஆதாரம் சொல்றாரா? திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் 90% நிறைவேற்றி இருக்கிறது என்று சொல்வது பொய். அந்த மாதிரி நிறைவேற்றவில்லை அப்படின்னு சிபிஎம் உடைய செயலாளர் சண்முகம் குறிப்பிட்டாரு அப்படின்னு செய்தியாளர் சொன்ன உடனே அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்குறாரு. அதாவது இவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை அப்படின்னு நம்ம குற்றம் சொன்னோம்னா நம்ம ஆதாரம் கொடுக்கணுமாமா. இவங்க வந்து 90% நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்னடா ஆதாரம்னு கேட்டா இவனுக்கு தெரியாது, இவன் சொல்ல மாட்டான். இதுதான் வந்து திமுகவுடைய சித்து விளையாட்டு. ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா அதற்கு ஆதாரம் கொடுக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு நான் ஆதாரம் கொடுக்கலாம். நான் இந்த இடத்துலயே இல்லை, ஆனால் அது நீ அந்த இடத்துல இல்லைங்கிறதுக்கு ஆதாரம் கொடு அப்படின்னா எப்படி கொடுப்பீங்க? இந்த மாதிரி வந்து மக்களை குழப்பும் வேலையைத்தான் இவங்க பண்ணுவாங்க. 90% தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க ஆதாரம் கொடுக்கணுமா? நீ இல்லை அப்படி நிறைவேற்றவில்லை அப்படின்னு சொல்றவங்க ஆதாரம் கொடுக்கணுமா? நாங்களும் ஆதாரம் கொடுக்குறோம். உன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் எடுத்து வச்சு அதுக்கெல்லாம் வந்து பாருங்க, இத்தனை தேர்தல் வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றவில்லை அப்படின்னு நான் தனியாக வீடியோவே போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 50 தேர்தல் வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றவே இல்லை. கொடுத்தது 550, அதில் 50 கிட்டத்தட்ட அதுலேயே 10% போயாச்சு. இன்னும் நான் எடுத்ததே 50 தான். இந்த மாதிரி திமுக அரசியல் விமர்சகர்னு உட்கார்ந்து திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய நபர் இந்த மறுபடியும் என்ன சொல்றாரு? அதே தான், மகளிர் உரிமை தொகை, நான் முதல்வன் திட்டம், காலை உணவு திட்டம், வேற எதுவுமே இல்லை உங்ககிட்ட. இந்த கேள்வியை நெறியாளர் அவர்கள் சரியா முன் வச்சார். அவருக்கு வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த முதல்வரின் முகவரி, உங்கள் தொகுதியில் முதலமைச்சர், மக்களுடன் முதல்வர், இந்த திட்டத்துடைய பெயரெல்லாம் தெரியல. ஆனால் அவர் ஏற்கனவே நீங்கள் இந்த மாதிரி சில செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறத அவர் வந்து சரியாக முன்வைக்கிறார். அதை வந்து அது என்ன தப்பா, அது அப்படி அதை செய்யக்கூடாதா அப்படி இப்படின்னு வந்து பேசி கடந்து போகிறாரே தவிர எதற்காக பெயரை மாற்றி மக்களை ஏமாற்றுகிறீர்கள் அப்படிங்கிறது தான் கேள்வி.
இவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றி விட்டோம்னு சொல்றதுக்கு அதற்கு திமுக தான் காரணம், ஸ்டாலின் தான் காரணம். ஏயா சிலதையெல்லாம் நிறைவேற்றலைன்னு ஒரு 2 கேள்வி கேட்டால் உடனே மத்திய அரசுக்கு போயிடுறானுங்க. நிதி சுமை இல்லை, ஜிஎஸ்டி கொடுத்தா வரமாட்டேங்குது. என்ன ஜிஎஸ்டி கொடுத்தா வரமாட்டேங்குது? இவங்க எதற்காக வந்து ஜிஎஸ்டி கொடுத்தா வரமாட்டேங்குது, நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, தமிழகத்தை வஞ்சிக்கிறதுன்னு எதற்காக சொல்றாங்கன்னு தெரியுதா இப்போ? ஏன்னா திமுகவை நம்ம கேள்வி கேட்போம், இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். இதுலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு என்ன பண்றது? ஏன்னா இவங்க எதுவுமே செய்யலைன்னு அவங்களுக்கு தெரியும், எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லைன்னு அவங்களுக்கு தெரியும். நீங்க அவங்க நிறைவேற்றினதை பத்தி அவங்க பேசுவாங்க, மற்றபடி ஏன் இதை பண்ணல, ஏன் அரசு ஊழியர்களுக்கு பண்ணல, ஏன் விவசாயிகளுக்கு பண்ணல, ஏன் வந்து ஆசிரியர்கள் கோரிக்கையை நிறைவேற்றல, ஏன் மருத்துவர்கள் கோரிக்கையை நிறைவேற்றல, வேலை வாய்ப்பை பற்றி நீங்க வந்து வாக்குறுதி கொடுத்தீங்களே அது என்னாச்சுன்னு இப்படி எதை கேள்வி கேட்டாலுமே மத்திய அரசை கை காட்டுவாங்க. நிதி வரல, நிதி வரல, நிதி வரல. என்ன திட்டத்துக்கு தான் நிதி வச்சிருக்கீங்க நீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்குறாங்க. இந்த கடந்த 4 வருடங்களில் மட்டும் 4 லட்சம் கோடிக்கு மேலே கடன் வாங்கிட்டாங்க. இந்த 1 லட்சம் கோடி அப்படியே வச்சுக்குவோம். அதற்கு பிறகு டாஸ்மாக்லேருந்து கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய் வருமானம் வருது. அது வந்து வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கு. மொத்தம் கடன் 1 லட்சம், இந்த ஒரு 50,000 கோடி 1.5 லட்சம் கோடி ஆச்சு. அதற்கு பிறகு தமிழக அரசாங்கத்துடைய இந்த பத்திரப்பதிவு வருமானம், சொத்து வரி, அந்த மாதிரி இந்த வரின்னு ஏகப்பட்ட வரி வருமானம் இவங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கு. அதையெல்லாம் கணக்கு போட்டால் ஒரு 25,000 கோடி வச்சுக்குவோம். அதை விட ஜாஸ்தியாக தான் வரும், நான் கம்மியாக சொல்கிறேன். ஏன்னா இந்த பெட்ரோல் வரி எல்லாமும் சேர்த்து வரும். 1,75,000 கோடி ஆச்சு. நான் ஒரு ரஃப்பான கணக்கு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இதற்கு பிறகு மத்திய அரசு நிதி தரலைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுவே பச்சை பொய். அதற்கு ஆதாரம் வந்து இவங்களுடைய பட்ஜெட் டாக்குமெண்ட். இந்த வருஷம் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காரு இல்லையா நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, அந்த பட்ஜெட் டாக்குமெண்ட்டை எடுத்து பாருங்க. அதில் வந்து கன்சாலிடேஷனை வந்து கடைசியில் கொடுத்துருப்பாங்க. வரவு செலவு அறிக்கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்து மாநில அரசாங்கத்துடைய வரி வருவாய் எவ்வளவு, மத்திய அரசாங்கத்திலிருந்து வந்த பணம் எவ்வளவு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அதில் கொடுத்துருப்பாங்க. அதில் ரொம்ப தெளிவாக இருக்கு, சென்ற நிதியாண்டில் 49,000 கோடி ரூபாய் மத்திய அரசுலேருந்து நிதி வரும் அப்படின்னு பட்ஜெட் போட்டிருக்காங்க. அப்போ இந்த பட்ஜெட்டில் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத போட்டு டாலி பண்ணணும் இல்லையா. மத்திய அரசு சென்ற நிதியாண்டு கொடுத்த பணம் 54,000 கோடி ரூபாய். இது பட்ஜெட் டாக்குமெண்ட்ல இருக்கு. நான் ஒன்றும் போற போக்கில் சொல்லலை, இந்த ஆள் மாதிரி அடிச்சு விடலை. பட்ஜெட் டாக்குமெண்ட்ல இருக்கு, தாராளமாக நீங்கள் எடுத்து பாருங்க. அப்போ தமிழக அரசு வந்து இவ்வளவு நிதி வரும்னு சொன்னதை விடவும் அதிகமாக மத்திய அரசு நிதி கொடுத்துருக்கு. இந்த 54,000 கோடி ரூபாய் வந்திருக்குன்னு சொல்லி தமிழக அரசே சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் அந்த நான் ஏற்கனவே சொன்ன அந்த 1,75,000 கோடி ப்ளஸ் இந்த 50,000 கோடியும் சேர்த்துக்கோங்க. 2,25,000 கோடி ரூபாய் இவங்களுக்கு கையில் பணம் வருது. கடன், மாநில அரசோட வரி வருவாய், மத்திய அரசுடைய பங்கு எல்லாம் சேர்த்து இந்த 2,25,000 கோடியை வச்சு நீங்கள் என்னையா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது. அதைத்தானே கேட்டுக்கிட்டு இருக்கோம். எதை கேட்டாலும் நிதி இல்லை, நிதி இல்லை, நிதி இல்லை அப்படின்னா இந்த வருஷம் பட்ஜெட், அதாவது இந்த நிதியாண்டில் மத்திய அரசு தர வேண்டிய பணம்னு இவங்க பட்ஜெட் போட்டிருப்பாங்க இல்லையா, அதில் கிட்டத்தட்ட 80,000 கோடி ரூபாய். அதுவும் இல்லாமல் 1 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ டாஸ்மாகுடைய வருமானம் கிட்டத்தட்ட ஒரு 5,000 கோடி ரூபா, 10,000 கோடி ரூபா அதிகமாக போகுது, 60,000 கோடின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மற்ற வருவாய் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி ரூபாய் இந்த வருஷம் வருமானம் வரப்போகுது. ஆனாலும் ஒன்றும் செய்ய மாட்டேங்க. கேட்டால் ஒன்றிய அரசு, அவ்வளோதான். ஏன்னா மக்கள் எல்லாம் நம்புறாங்க இல்லையா. இதே திரும்ப 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 ஒரு பொய்யை சொல்லி 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 இவன் யார் கேட்டாலும், திமுகவில் யாரை கேட்டாலும் இதே பதில சொல்லுவாங்க. அவங்க பணம் கொடுக்கலீங்க, நாங்கள் என்னங்க பண்ணுறது, பணம் கொடுக்கலீங்க, நாங்கள் என்ன பண்ணுறது. சரி, பணம் எவ்வளவு கொடுக்கணும்? அந்த ஒரு கேள்விக்கு எந்த ஒரு திமுக காரன் பதில் சொல்கிறானான்னு மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த நெறியாளர் மிகச்சரியாக கேட்டார். திமுக வந்து எப்பவும் போல அடித்து விட்டுட்டு போவாங்க இல்லையா, நாங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம், நிறைவேற்றாமல் போனதுக்கெல்லாம் வந்து மத்திய அரசு தான் காரணம்னு இப்படி அடிச்சு விட்டு போனதுக்கப்புறமா நெறியாளர் மிக தெளிவாக நிறுத்தி நிதானித்து உங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளிலேயே இத்தனை கோரிக்கைகள் நிறைவேற்றல அப்படிங்கிறத அவர் கேள்வியை முன் வச்சது உண்மையிலேயே பாராட்டுக்கள். இதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம், வேற ஒன்றுமே கிடையாது. திமுகவை கேள்வி கேளுங்கள், அவங்க சொல்கிறத அப்படியே நம்பாதீங்க, அவங்க சொல்கிறத அப்படியே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காதீங்க. நீங்கள் எதிர்கேள்வி கேளுங்க, எது உண்மையோ அதை கொண்டு போய் சேருங்க. அவ்வளோதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. இது வந்து பாஜகவுக்கும் பொருந்தும், அதிமுகவுக்கும் பொருந்தும், திமுகவுக்கும் பொருந்தணும். அப்போதான் நீங்கள் நடுநிலைமையாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இதே விவாதத்தில் அதிமுக என்ன செஞ்சாங்கன்னு கேளுங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, தப்பே சொல்லலை. பாஜக என்ன செஞ்சாங்கன்னு கேளுங்க. ஆனால் திமுகவை அந்த கேள்வி கேட்கணும், அவங்க அதுக்கு பதில் சொல்லணும்.
பதில் சொல்ல வைக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அவங்க இப்படியே தப்பிச்சு போயிட்டே இருப்பாங்க, அதை தடுத்து நிறுத்தணும். இவர் வந்து கரெக்டாக அந்த கேள்வியை கேட்டார். என்ன பண்ணிட்டு இருக்குது அதுங்க ஒன்றிய ஜெயரஞ்சன் உள்ளிட்ட மூத்த பொருளாதார நிபுணர்கள் கொண்ட அந்த குழு என்ன பண்ணிட்டு இருக்குது? ஒன்றிய அரசாங்கத்துக்கு கீழ் இயங்குகிற ஒரு மாநில அரசை தன்னிச்சையாக சுதந்திரம் பெற்ற ஒரு பேரரசு போல நீங்க வர்ணித்து பேசுறது இருக்குல்ல, மத்திய அரசாங்கம் நிதி தர மறுப்பதை குறித்து மௌனமாக எந்த கண்டனமும் எதிர்க்கட்சி எழுப்பி இருக்கிறதா? நான் கேக்குறேன், ஜிஎஸ்டி பணத்தை எங்களுக்கு திரும்ப தரவில்லை என்று எதிர்க்கட்சி ஏதாவது சொல்லிருக்கா? விஷயம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றும்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறப்போ மக்களை நம்பி வாக்குறுதி கொடுத்தார். இப்போ பொருளாதார கட்டமைப்பு இல்லைன்றீங்க. அப்போ பொருளாதாரத்தை சீர் செய்வதற்காக முந்தைய அதிமுக ஆட்சியால் சீரழிந்த பொருளாதாரம் நீங்க சொல்ற மாதிரி அதை சரி செய்யறதுக்கான பொருளாதார குழு கொண்டு வந்தீங்க. அப்போ ரெண்டு மாடலும் ஃபெயிலியரா இருக்குதா? ஃபெயிலியர் கிடையாதுங்க. ஒரு அரசாங்கம் படிநிலையில தான் மெட்ரோவுக்கு பள்ளத்தை தோண்டி போட்டிருக்காங்க, உடனே பள்ளத்தை தோண்டி வச்சுட்டாங்களாங்கிறது அல்ல, படிப்படியா செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு செயல் திட்டம் என்பது ஒரு நாள்ல நிறைவேறுகிற விஷயம் அல்ல, படிநிலையில அது ஒவ்வொன்றாக நிறைவேற்றிக் கொண்டே இருக்காங்க. அவங்க சக்திக்கு என்ன முடியுமோ செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அது நீங்க வந்து ஒட்டுமொத்தமா நடக்கவே இல்ல, குழியை தோண்டி போட்டாங்க மெட்ரோல, அதனால வந்து இனிமே ரயில் ஓடாதுன்னு அர்த்தம் அல்ல. அதுனால செஞ்சுறாங்க. லாஜிக்கா சரியில்லை. ஒரே நிமிஷம் இருங்களேன். மத்திய அரசு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கல, அத பத்தி பேசுங்க. கொடுத்தா தானே இவங்க வந்து திட்டத்தை நிறைவேற்றுவாங்க. பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுக்க கூடாதுன்றது உங்களுக்கு என்ன? தேசிய கல்விக் கொள்கையில நமக்கான பணத்தை தர மறுக்கறாங்களா இல்லையா? அத பத்தி பேசுறீங்களா? மத்திய அரசாங்கம் ஏன் மாநில அரசை வஞ்சிக்கிறது? அத செஞ்சுட்டாங்களா? எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றுவதற்கு நமக்கான பணம் இல்ல, அதான் பிரச்சனை. மாநில அரசுக்கு போதிய நிதி உதவி அப்படியே எப்படி டைவர்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்களா? இது அப்படியே பேசி 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 இங்க கேள்வி என்ன? எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் இங்கே பொருளாதாரத்தை சீரழித்து விட்டார்கள், நாங்கள் அதை சரி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்தியாவிலிருந்து உலகத்திலிருந்து பொருளாதார வல்லுநர்களை எல்லாம் அடங்கிய ஒரு குழுவை அமைத்து நாங்கள் இதை சரி செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னது யாரு? திமுக தானே. அப்போ திமுகவை கேள்வி கேட்காம எதற்காக ஒன்றிய அரசு கேள்வி கேட்கணும்? மத்திய அரசு எதுக்கு கேள்வி கேட்கணும்? அப்போ எதுக்காக வந்து இந்த கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இந்த ஆள் சொல்கிற மாதிரி அப்படி இதை வந்து படிநிலையாகத்தான் செய்வோம்னா 4 வருஷமாக என்னையா பண்ணீங்க? அதுக்கு பதில் சொல்லு. உடனே வந்து அங்கே காசு கொடுக்கல, இங்கே ஜிஎஸ்டி பணத்தை கொடுக்கல, கல்வி நிதியை கொடுக்கல அப்படின்னு 4 தடவை திரும்ப திரும்ப சொல்லி அந்த நெறியாளரே அந்த கேள்வியை கேட்க வைக்கிறது. இந்த திருட்டு புத்தி தான் வந்து திமுகவுடைய சொத்து. இவங்க பதில் சொல்லவே மாட்டாங்க, கேள்வி கேட்குற இடத்துல மட்டும்தான் இருப்பாங்க. ஆனாலும் நெறியாளர் இந்த கேள்வி எல்லாம் கேட்டதற்கு நம்மளுக்கு உண்மையிலேயே சந்தோஷம். இந்த கேள்விகளை எல்லாம் தொடர்ச்சியாக அவங்க கேட்கணும். எப்போ பாரு அடுத்தவனை பார்த்து கை காட்டுறதுக்கு என்ன, இதுக்கு வந்து இவங்களுக்கு ஓட்டு போடணும்? எதை கேட்டாலும் அதிமுக ஆட்சியில் எப்படி நடந்தது, மத்திய அரசில் எப்படி நடந்தது, ஓ ஆட்சியில் என்னடா நடக்குதுன்னு தெளிவாக சொல்லுங்கடான்னா சொல்ல மாட்டாங்க. அதற்கான எந்த அறிவும் வந்து இவங்களுக்கெல்லாம் கிடையாது. எப்பவும் போல சத்தம் போட்டு பேசி ஏமாத்துற வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி ஆதாரத்தோட சொல்றேன், பட்ஜெட் டாக்குமெண்ட் எடுத்து காமிக்கிறேன், இவன் காட்ட சொல்லுங்க. எவ்வளவு பணம் வரணும்னு சொல்றதுக்கு வக்கு இல்லை. ஆனாலும் பொய்யை எவ்வளவு சத்தம் போட்டு பேசுறாங்கன்னு பாருங்க. அப்ப நம்ம உண்மையை இன்னும் எவ்வளவு சத்தம் போட்டு பேசணும்? நம்ம பேசுவோம். நன்றி.